தேங்க்யூ. நீங்கள்லாம் வந்து எங்கள் ஸ்டாலுக்கு வந்தது ரொம்ப நன்றி. இது ஒரு முக்கியமான எக்ஸிபிஷன் எங்களுக்கு. முதலாவது எங்கள் ஊரில் இது நடக்கிற எக்ஸிபிஷன். ஸோ இதில் கலந்து கொள்ளறதுக்கு ரொம்ப பெருமை எங்களுக்கு. இதை ஸ்பான்சர் பண்ணுறதுலையும் எங்களுக்கு பெருமை. இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் வந்து நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான இது என்னன்னா கஸ்டமரோட லைஃப் சைக்கிள் காஸ்ட். இப்போ 12 வருஷம் கம்ப்ரஸர் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த 12 வருஷத்தில் மற்ற கம்ப்ரஸர் விட எப்படி செலவு கம்மியாக பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம். இதில் முக்கியமான செலவு வந்து எலக்ட்ரிசிட்டி, எனர்ஜி காஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்ப்ரஸர் இஸ் த லோவஸ்ட் எனர்ஜி கன்சர்ன், மோஸ்ட் எஃபிஷியன்ட் கம்ப்ரஸர் இன் த வேர்ல்டு. இதுதான் எங்கள் குறிக்கோள். இது வந்து இதோட நிறுத்துறது இல்லை. அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்னன்னு டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கு. ஸோ வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். எதிர்காலத்தில் வி வில் க்ரோ. 6வது ரேங்கில் இருக்கோம் உலகத்தில். எங்கள் குறிக்கோள் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னா டாப் 3ல இருக்கணும் இன்னும் 9 வருஷத்தில். அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ, வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட், வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி, எல்லா நாட்டிலையும் போய் அங்கே இருந்து வியாபாரம் பண்ணணும். இங்கிருந்து உட்கார்ந்துட்டு அங்கே வியாபாரம் நடக்கும்னு எதிர்பார்க்கறது முடியாது. அங்கே போகணும். லோக்கல் பீப்புள் வி ஹேவ் டு பார்ட்னர்ஷிப் வித் லோக்கல் பீப்புள். இதெல்லாம் சேர்ந்து பண்ணணும். வி கான்ஃபிடென்ட் தட் வி வில். ஆல்ரெடி 150 countries கவர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அங்கே போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது நியாயம் இல்லை, ரைட்? நம்மளுக்கே நிறைய திறமை இருக்கு. கவர்மெண்டோட இன்கம் வந்து நிறைய விதத்துல செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். ரொம்ப பாட்டம் ஆஃப் த பிரமிட், ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இதெல்லாம் தான் பண்ணணும். இண்டஸ்ட்ரி வந்து இது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு இடமே இல்லை. நம்மளே பண்ணிக்கலாம். என்ன நகர்ந்துக்கணும், விலகி விட்டுருங்க இண்டஸ்ட்ரியை. நடுவில் வந்து தடுக்க வேண்டாம். அத்தனைதான். பாலிசி சப்போர்ட், சப்சிடி எல்லாம் நம்மளுக்கு வேண்டியது. எப்படிங்க அது வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. இப்போ பாருங்க, கோவிட் வந்தது, ரைட்? உலகம் அப்படியே மேனேஜ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் டேரிஃப் வந்தது, யுக்ரைன் வார் வந்தது. யுக்ரைன் வாரும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்குது உலகம். இப்போ டேரிஃப் வந்தது, டேரிஃபையும் உலகம் மேனேஜ் பண்ணுது. இப்போ ஈரான் வாரும் மேனேஜ் பண்ணிக்கலாங்க. அது வாட்டுக்கு டர்புலன்ஸ்னு வர்றது வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு. ஒரு இடத்துல வரும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல ஏதாச்சும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி பழகிட்டோம். பாதிப்பு இருக்குதுங்க. பட் முதல் வாட்டி யுக்ரைன் வார் இருந்தப்போ அந்த ரெட் சி ப்ராப்ளம் எல்லாம் ஆனப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதை விட இந்த ப்ராப்ளம் இல்லை.